ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி பார்க்க போகிறோங்க. வானலில் லேசாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே இட்லி தோசைக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ தொட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டைமும் குறைவாக தான் எடுக்கும். இதில் ஆட் பண்ணுற பொருளும் குறைவாக தான் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், தக்காளி, உப்பு. இது இருந்தாவே போதுங்க. ஒரு சூப்பரான தக்காளி சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிடலாம். 4 தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண தக்காளியை வானலில் லேசாக எண்ணெய் விட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம வணக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாலாம் அரைச்சி அதுலேயே தக்காளியும் ஆட் பண்ணி லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்க தோசை ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் ஆஃப்லைனில் மாவு அரைச்சி சேல் பண்ணிட்டு மசால் பொடி சேல் பண்ணிகிட்ருக்கேன்னு. இது நம்ம அரைச்ச மாவு தான். பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போது சூப்பரான தக்காளி சட்னியும் தோசையும் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். தேங்க்யூ.